Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படினு சொல்லலாம். இந்த 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 4 பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த லெசன்ல வர ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸை நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாஸை நம்ம எந்த கொஷனுக்கு அப்ளை பண்ணணும், அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் எந்த மாதிரி கொஷனுக்கு எந்த மாதிரியான ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார்முலாஸை நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் பேசி முடித்த பிறகு நான் மூவ் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முலாஸை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய நோட்டில் செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பெஸ்ட். ஸோ நமக்கு தேவைப்படும் போது அந்த ஃபார்முலாஸை நம்ம படிச்சுக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஃபார்முலாஸ்குள்ளே போகலாம். ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுதோ அதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பி டாட் ஏ, அதாவது பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸை வந்து நம்ம காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். காஸ் தீட்டா. அப்போ இந்த தீட்டாவுடைய வேல்யூ எது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த தீட்டா. இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ சப்போஸ் இதுதான் எனக்கு அந்த ஏரியா அப்படின்னு வச்சுப்போ இதுதான் அந்த பிளேன் அப்படின்னா இந்த பிளேனில் இருக்கக்கூடிய ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த பெர்பெண்டிகுலரும் இதில் பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த தீட்டா. ஓகேவா? ஸோ பொறுமையாக பாருங்கள். ஸோ பிஏ காஸ் தீட்டா. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண கம்பல்சரி. அதாவது கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷூர் அபவுட் திஸ் ஃபார்முலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம ஃபேரடே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ வென் வி சேஞ்ச் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் அ காயில் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நமக்கு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். இதுதான் ஃபேரடே சொன்ன செகண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான லா இல்லையா? ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இங்கே என் என்ன சொல்லுது அப்படின்னா இட் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன காயில். அண்ட் இந்த மைனஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எனக்கு அந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து வில் அப்போஸ் த இஎம்எஃப். அதாவது எனக்கு ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலில் நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது? அந்த காயிலில் வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால நமக்கு இஎம்எஃப் வந்து அந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதுதான் ஃபேரடே எக்ஸ்பெரிமெண்ட். அந்த இஎம்எஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எப்போவுமே அப்போஸ் பண்ணோம், எப்போவுமே எதிர்த்துட்டே இருக்கும். அதனால தான் இங்கே மைனஸை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளமுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லா டாப்பிக்லேயுமே இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஸோ டாபிக்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ மேக் ஷூர் அபவுட் திஸ் ஃபார்முலா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் செல்ஃப் இண்டக்ஷன். எல்லாம் நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், ரைட்? ஸோ டி பை டிடி எல்ஐ. ஸோ எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இண்டக்டன்ஸ் இல்லையா? ஸோ இண்டக்டன்ஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால அதே காயிலில் எனக்கு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸுடைய பேசிக்கான ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா அதே செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆனால் ஃபார் அ லாங் சாலினாய்டு. அப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றது தான் இது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? பெர்மியபிலிட்டி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏரியா ஆஃப் த சாலினாய்டு அண்ட் லென்த் ஆஃப் த சாலினாய்டு. இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இந்த மியூ அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ மியூ என்ன சொல்லுது? மியூ ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர். இந்த மியூ ஆர் அப்படின்றது வந்து நம்ம என்ன
கோரை எடுக்கிறோமோ அதுதான் நம்ம ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் மியூ ஆர். சப்போஸ் ஒரு காயில் வந்து வெறுமனே சுற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதாவது இப்போது இதுதான் ஒரு அயன் ராடுன்னு வச்சுப்போமே. இந்த அயன் ராடில் நான் காயிலை சுற்றி வச்சுருக்கேன். அப்போ இந்த காயிலுக்கு கோர் யார் அப்படின்னா இந்த அயன் ராடு தான், அதாவது இந்த சாக் பீஸ் தான். அப்போ இதனுடைய ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சப்போஸ் இது இல்லைப்பா, நான் வெறும் காயிலை மட்டும் சுற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் கோர் என்னது, வெறும் ஏர். அந்த ஏருடைய வேல்யூ தான் மியூ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது நம்ம மியூவை நம்ம மியூ நாட் அப்படின்னும் சொல்கிறோம். இந்த மியூ நாட்டுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 4π × 10⁻⁻7. சூப்பர், முடிஞ்சது. அப்போ நமக்கு இதுவும் தெரியும். ஸோ இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஏரியா அண்ட் லென்த் ஆஃப் த சாலினாய்டு. இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன். இது என்ன நம்ம சொல்லியிருப்போம், ஸ்மால் n விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N/L அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் முடிஞ்சது. அப்போ இது முடிஞ்சது, செல்ஃப் இண்டக்டன்ஸும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டர். இண்டக்டரில் எனக்கு எந்த மாதிரி எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்றதான் இந்த ஃபார்முலா. ஸோ நல்லா பாருங்கள், UB ரைட்டா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2LI². ரைட்டா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியை நம்ம இப்படி சொல்கிறோம் UB விச் இஸ் ஈக்குவல் டு 1/2LI². நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த L தான் என்ன, இது செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா இது. 6th பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அதே தான் ரிலேட்டட் டு செல்ஃப் இண்டக்டன்ஸ். பட் இங்கே நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும், ஒரு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரெண்டாவது காயிலில் லிங்க் ஆகும்போது ரெண்டாவது காயிலில் வந்து எனக்கு EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தான் நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா தான் இது. ஸோ இதே வந்து இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொன்னோம், அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, பெர்மியபிலிட்டி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏரியா அண்ட் லென்த் ஆஃப் த சாலினாய்டு. இதுவும் அதே தான். அப்போது ஒரு லாங் சாலினாய்டு எடுக்கும்போது அதனுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதே தான் மியூ N1 N2 AL. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காயில் தான் இருக்குது. ஸோ அதனால் N மட்டும் தான் எடுத்துருக்கோம், அந்த காயிலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 2 காயில் வருது. அப்போ ஒரு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது வந்து இன்னொரு காயிலில் லிங்க் ஆகும்போது எனக்கு EMF புரியுது. அப்போ 2, அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 2 வந்துடும், N1 N2. இங்கே N² அப்படின்னு எழுதியிருக்கும், புரியுது இல்லையா. ஸோ ஏரியா அண்ட் லென்த் ஆஃப் த சாலினாய்டு அதே தான் இந்த மியூ. இதே கான்செப்ட் தான், மியூ ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர். சப்போஸ் இதனுடைய கோர் வந்து ஏர் இருந்தால் மியூ ஆருடைய வேல்யூ வந்து 1 ஆகிடும். இந்த மியூ நாட்டை வந்து நம்ம ஒரு வேல்யூ சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், 4π × 10⁻⁷. முடிஞ்சது. ஓகே, இது என்ன பாருங்கள், ஏ இது ஓகேவா. ஸோ ஏ, ஸோ EMF which is equal to -d/dt NBA cos θ. ஸோ இது என்ன, ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணி அந்த EMF வந்து எப்படி இருக்குது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், மேக்னெட்டிக். இது என்ன சொல்லுங்கள், BA. இதுதான் BA, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5B. கரெக்டாக. ஸோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் நான் BA அப்படி எழுதியிருக்கேன். இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் இது ரெண்டுத்துக்கும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் இந்த cos θ. புரியுதா. ஸோ பொறுமையாக பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது அப்படியே நம்ம இதுக்கு ரிலேட் பண்ணலாம், இது ரெண்டும் சேம் தான், எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை தான் நம்ம BA cos θன்னு சொல்கிறோம், புரியுதா, முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 9th ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம மோஷனல் EMF அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மோஷனல் EMF நம்ம படிச்சிருப்போம், ஃபேரடே அப்புறம் லாரன்ஸ் ஃபோர்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மோஷனல் EMF வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அண்ட் ஃபைனலாக நமக்கு வர்ற வேல்யூ ஒரே வேல்யூ தான் இருக்கும், EMF. ஸோ EMF which is equal to -BLV. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், லென்த் அண்ட் வெலாசிட்டி ஓகேவா. ஸோ பொறுமையாக பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஷனல் EMF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பாரு, EMF which is equal to NBA ஒமேகா sin θ. ஸோ இதுவும் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் தான். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த sin θ வந்து எனக்கு 90 டிகிரியாக இருக்கும்போது, அதாவது அந்த காயிலுடைய ஆங்கிள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 90 டிகிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த டேர்மை நம்ம 90 டிகிரின்னு எடுத்தோம்னா இந்த ஒமேகா T which is equal to θ தான்.
இல்லையா? அப்போ இந்த தீட்டா வந்து நம்ம 90 டிகிரி எடுக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் வந்து கிடைக்குது இஎம்எஃப். சப்போ NBA ஒமேகா அப்படின்னு நம்ம எழுதலாம். எப்போ எனக்கு சைன் வந்து 90 டிகிரியாக இருந்தால் மேக்ஸிமம் இஎம்எஃப் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். பொறுமையாக பாருங்கள், புரியும். 11th, ஸோ I ஈக்குவல் டு IM sin ஒமேகா T. இது ஓரியன்டேஷன் ஆஃப் த காயிலில் வர நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஞாபகம் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம ஆல் ஓவர் த டாபிக் வந்து யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும். சரியா? ஸோ இப்போ I which is equal to IM sin ஒமேகா T. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஸோ இந்த IM VM என்ன சொல்லுது அப்படின்னா பீக் வேல்யூ, இல்லை மேக்ஸிமம் கரண்ட், இல்லை மேக்ஸிமம் வோல்டேஜ். ஸோ மேக்ஸிமம் அப்படின்றத நம்ம இன்னொரு விதமாக சொல்லியிருப்போம், ஆம்ப்ளிடியூடு கரண்ட், ஆம்ப்ளிடியூடு வோல்டேஜ். ஞாபகம் இருக்கும் இல்லையா? பொறுமையாக பாருங்கள், புரியும். ரைட்? ஓகே. இப்போ 12th. ஸோ இது என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. நான் ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருந்தேன், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ K which is equal to NS by NP, VS by VP, IP by IS. ஸோ இந்த ஃபார்ம் வந்து எங்கே பாசிபிள் அப்படின்னா when we have ideal transformer. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான். பட் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இன்புட் பவர் எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவுக்கு எனக்கு அவுட்புட் பவர் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு லாஸும் கிடையாது. பட் ஆக்சுவலாக இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. எல்லா இடத்துலையுமே லாஸ் இருக்குது. பட் சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ லாஸே கிடையாது அப்படின்னா இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். ஸோ அதனால் நம்ம இந்த ரிலேஷனை எடுத்துகிட்டு வருவோம். இது என்ன சொல்லுவோம்? அது VI இல்லையா? VI ப்ரைமரி செகண்டரி, கரெக்டாக? ஸோ இன்புட் அவுட்புட். ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா VP இங்கே போயிடுது, IS இங்கே வருது. அப்போ IP by IS, VS by VP. இது புரியுதா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா அதே டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேஷியோ. டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ எஃபிஷியன்சி நம்ம சொல்கிறோம். அப்போது எஃபிஷியன்சி, டிரான்ஸ்ஃபார்மருடைய எஃபிஷியன்சி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்ட்டு 100%. எஃபிஷியன்சி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்ட்டு 100% தான் நம்ம எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். I ஆவரேஜ், ஆவரேஜ் கரண்ட், IRMS, ரூட் மீன் ஸ்கொயர். இந்த ரெண்டு டாப்பிக்கை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? 2IM/π which is equal to நம்ம இப்படியும் சொல்லலாம் 0.637 IM. ஓகேவா? 0.637 டைம்ஸ் IM இல்லை மல்டிப்ளை IM அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ IM அப்படின்றது என்ன? ஆம்ப்ளிடியூடு கரண்ட், இல்லை மேக்ஸிமம் கரண்ட், இல்லை பீக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து RMS வேல்யூ. ஸோ RMS வேல்யூவை நம்ம IM/√2 அப்படின்னு சொல்லலாம், இல்லை 0.707 IM அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆவரேஜ் கரண்ட்டை விட IRMS இல்லைன்னா எஃபெக்டிவ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். IRMS வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் வென் கம்பேர் டு ஆவரேஜ் கரண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து IRMSஸை வந்து நம்ம ஸ்கொயரில் எடுத்திருப்போம் கரண்ட்டை இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம அப்படி எடுத்துருக்க முடியாது. இது நம்ம ஃபுல் சைக்கிளை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம், வெறும் ஆஃப் சைக்கிள். ஒன்று பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். ஏன்னா இந்த சைக்கிளில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே எடுத்து கம்பைன் பண்ணோம், ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம 0ன்னு சொல்லியிருப்போம். அது வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட், ஞாபகம் வச்சுருக்கேங்க. ஒன் வேர்டுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது I ஸ்கொயர் இல்லை I ஸ்கொயர். அப்போ நான் ஸ்கொயர் பண்ணாலுமே எனக்கு நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ஜஸ்ட் ரிமெம்பர் ஆவரேஜ் வில் பி லெஸ் வென் கம்பேர் டு IRMS எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டிபெண்ட் அப்பான் அவர் கொஷின் வி வில் யூஸ் த ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரியா? முடிஞ்சது. ஸோ இது நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், லாரன்ஸ் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ EV × B தெரியும், இது உங்களுக்கு நம்ம படிச்சிருப்போம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி 1/2π √LC. ஸோ இண்டக்டர் கெப்பாசிட்டர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நம்ம சொல்கிறோம். சரியா? குவாலிட்டி ஃபேக்டரை 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஸோ டிபெண்ட் அப்பான் அவர் கொஷின்
நம்ம இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ளைடு வோல்டேஜ் இல்லையா? ஸோ நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது பை அப்ளைடு வோல்டேஜ் இல்லையா? ஸோ டோட்டல் வோல்டேஜ் ஆர் கரண்ட் பை அப்ளைடு வோல்டேஜ், அதை தான் நம்ம குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் 1/R which is equal to root of LC, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் குவாலிட்டி ஃபேக்டர். நம்ம இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ω/L/R. சரி, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் குவாலிட்டி ஃபேக்டர். ஏன் இந்த இவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படின்னா, நமக்கு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி we have to use our formula, அதுதான் முக்கியம். சரியா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிற இந்த 3 ஃபார்முலா தான். இது 1, இது 2, இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிச்சிருப்போம், என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஏசி அப்படின்றது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன் ரெசிஸ்டர், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன் இண்டக்டர், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன் கெப்பாசிட்டர். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ பட் நமக்கு ஒரு ரொம்ப சேடஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு புக் பேக்கில் இந்த ப்ராப்ளமை யூஸ் பண்ணலை. விச் மீன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடலை. பட் புக் இன்டீரியரில் விச் மீன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நமக்கு இதில் இருக்குது. சரி, ரொம்ப சிம்பிள் தான் பார்த்துருப்போம். நம்ம என்ன பார்த்துருப்போம்? EMF which is equal to EM which is nothing but the maximum இல்லையா? மேக்ஸிமம் வோல்டேஜ் இல்லை ஆம்ப்ளிடியூட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம், sin ωt. ஸோ திஸ் இஸ் ஃபார் வோல்டேஜ் அண்ட் இது வந்து கரண்ட், I equal to Im sin ωt. சரி, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெசிஸ்டரில் நான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இல்லை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுக்கும்போது எனக்கு ரெண்டுமே இன் ஃபேஸ், போத் வில் பி இன் ஃபேஸ், ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதை தான் நம்ம இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி IM which is equal to V/R, நமக்கு தெரியும் இல்லையா? ஓம்ஸ் லால இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் இதை. அப்போ V equal to IR, அப்போ I அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? V/R, அதுதான் இது. சரியா? ஸோ இது மூணுத்துக்குமே ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் இதுதான். எனக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸ் ஃபார் ரெசிஸ்டர். இது வந்து இண்டக்டர். இண்டக்டருக்கு எடுக்கிறீங்க பாருங்கள், இண்டக்டரில் என்ன நமக்கு தெரியணும்னா, I அதாவது கரண்ட் லேக் பை π/2, ஒரு 90 டிகிரிக்கு லேக் ஆகுது. எதுக்கு? வோல்டேஜுக்கு. ஸோ I லேக் பை π/2 வித் வோல்டேஜ் வித் E. சரியா? ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது? இதில் யார் லீடு பண்ணுறா அப்படின்னா, வோல்டேஜ் தான் லீடு பண்ணுறது. எவ்வளோ லீடு பண்ணுது? 90 டிகிரிக்கு லீடு பண்ணுது. யாரை? கரண்ட்டை. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது சரியா? ஸோ இட் லீட்ஸ். ஓகேவா? இது பாருங்கள், IM which is equal to sin ωt minus π/2. கரெக்டாக? ஏன்னா கரண்ட் வந்து லேக் பை வோல்டேஜ் 90 டிகிரி. இது பாரு, எனக்கு ப்ளஸ் π/2, எனக்கு வோல்டேஜ் வந்து லீடு இல்லையா? ஸோ லீடு பை π/2. புரியுது இல்லையா? நல்லா பாரு, கரண்ட்டு வோல்டேஜ் இதில் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகுது, வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. கரெக்டாக? வோல்டேஜ் அதிகம். இப்போ நீ இப்போ வோல்டேஜை பாரு, வோல்டேஜ் sin ωt ப்ளஸ் π/2. இப்போ வோல்டேஜ் தான் அதிகமாக இருக்குது, யாரை விட? கரண்ட்டை விட. அதனால் ப்ளஸ் π/2 பிகாஸ் இட் லீட்ஸ் பை 90 டிகிரி. கரண்ட்டை பாரு, கரண்ட்டை வந்து கம்மியாக இருக்குது, யாரை விட? வோல்டேஜை விட. அப்போ ω2 மைனஸ் π/2 90 டிகிரி. அப்போ கரண்ட் வந்து கம்மியாகுது வென் கம்பேர்ட் டு வோல்டேஜ், அதாவது 90 டிகிரியில் π/2. புரியுது இல்லையா? ஸோ பொறுமையாக பாருங்கள். இது வந்து கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் ஒரு முக்கியமான விஷயம்னா, இட் லீட்ஸ் கரண்ட் லீடு பை π/2 வித் வோல்டேஜ். அப்போ இங்கே என்ன ஆகுது? இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லேகு, கெப்பாசிட்டரில் பார்த்தோன்னா கரண்ட் லீடு. அப்போ பாரு, VM which is equal to sin ωt முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே பாரு, sin ωt சாரி I which is equal to IM sin ωt ப்ளஸ் π/2. ஏன்னா இங்கே கரண்ட் லீடு பை π/2 when compared to voltage. இது 3 முக்கியமான விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரெசிஸ்டரு, இண்டக்டரு, கெப்பாசிட்டர். ரெசிஸ்டர் பார்த்தோன்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் ஃபேஸ். இண்டக்டரில் பார்த்தோன்னா கரண்ட் வந்து லேக் பை π/2 வித் வோல்டேஜ். இது பார்த்தோன்னா I அதாவது கரண்ட் லீட் பை வோல்டேஜ் 90 டிகிரி. முடிஞ்சதா? ஓகே. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஃபார்ம் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ இது என்ன அப்படின்னா, இது பாரு, இது இண்டக்டன்ஸ் இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? 2πV. இது V அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஃப்ரீக்வன்சி. நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ என்ன சொல்லியிருப்போம்? ரைட். ஸோ ஃப்ரீக்வன்சி 1/, இது ஸோ ஒமேகா which is equal to 2πf அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது திஸ் இஸ் நத்திங் பட் த ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஆங்குலர்
டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் இல்லையா, ஸோ சர்க்கிள். ஸோ அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், 2π தான், அதாவது 360 டிகிரி பை டைம். ஸோ அப்போ இந்த 1/t இல்லையா, 1/t தானே அர்த்தம், இது 1/t அப்படின்னு அர்த்தம். இந்த 1/t நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் இந்த 2πv. அப்போ இந்த 2πv இது என்னது, வெலாசிட்டியில் ஃப்ரீக்வன்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுது இல்லையா, இது ஏன் இப்படி வந்துருச்சு அப்படின்றது. ஓகேவா, ஓகே, முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் பாரு, இது நான் சொல்லியாச்சு. ஸோ அதே தான் இதனுடைய கான்செப்டும் ரொம்ப சிம்பிள். இந்த கெப்பாசிட்டன்ஸ் இல்லையா, ஸோ ஒமேகா சி ரைட்டா. ஸோ இது ஒமேகா அந்த ஆங்குலர், அது எது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ 2πv இது v இல்லை ஃப்ரீக்வன்சி ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சி முடிஞ்சதா, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் ஃபார்முலா வி கேம் டு எண்ட், ஆர்எல்சி. ஆர்எல்சி அப்படின்றது நமக்கு தெரியும், ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இல்லையா. ஸோ என்ன சொல்கிறோம், இம்பிடன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பிடன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு √r² + xl - xc ஹோல் ஸ்கொயர் இருக்குது ரைட்டா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ √r² + xl - xc² இம்பிடன்ஸ். ஓகே, இதை நம்ம படிச்சிருப்போம் ரைட்டா. ஸோ ரெசிஸ்டரு, இண்டக்டரு, கெப்பாசிட்டர் மூணுத்தையும் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இதுதான் இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பார்க்கலன்னா அந்த தியரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் இன்னமும் புரிஞ்சிடும் சரியா. ஸோ இதனுடைய பேசிக் இது தான். ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் என்ன, tan இன்வர்ஸ் xl - xc/r. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸ் ஆங்கிளும் ரைட்டா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு 4th சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. பொறுமையாக பார்த்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ நான் இப்போது மூவ் ஆகிடுறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.